விஷால் 35 மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் நேத்திக்கு விட்டாங்க. ரவி அரசு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. விஷால் துஷரா வச்சு நடிக்க போறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுவாரு. படைத்தலைவன் படம் ஜூலை 18 டென்ட் கோட்டால பிரீமியர் ஆக போகுது. கவினோட அடுத்த படத்தை ராம் சங்கையா டைரக்ஷன் பண்ண போறாரு. தண்டட்டி படத்தோட டைரக்டர். பன் பட்டர்ஜா மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜூலை 18 மூவி ரிலீஸ் ஆகும். 7G ரென்போ காலனி 2 டீசர் சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். சியான் விக்ரமோட அடுத்த படத்தை பிரேம்குமார் டைரக்ஷன் பண்ண போறது அனிசிப்பா வந்திருக்கு. ஆல்ரெடி பிரேம்குமார் சொல்லியிருந்தாரு 96 பார்ட் 2 கதை முடிஞ்சு போச்சு, இப்போ ஒரு ஆக்ஷன் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. சோ அது இந்த மூவியா தான் இருக்கும். இது 96 பார்ட் 2க்கு முன்னாடி நடக்குதா இல்ல அப்புறம் நடக்குதான்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜீவா 46 பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. பிளாக் மூவி எடுத்த கேஜி பாலசுப்ரமணி டைரக்ஷன் பண்றாரு. கரியர் வீரமுள்ள மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜூலை 24 மூவி ரிலீஸ் ஆகும். மாரிசன் மூவியோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 25 மூவி ரிலீஸ் ஆகும். ராமாயண படம் 2 பார்ட்டா வரப்போகுது. இந்த 2 பார்ட்டோட பட்ஜெட்டும் 4000 கோடிங்கிற மாதிரி நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா 4000 கோடிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மையாச்சுன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் பட்ஜெட் மூவிஸ் இதுவா தான் இருக்கும். சிம்புவோட அடுத்த படத்தை வெற்றிமாறன் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் தான், நான் அப்டேட் சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்துக்காக சிம்பு 10 கிலோ வெயிட் குறைச்சதா நியூஸ் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அவர் இமிடியேட்டா அடுத்து பண்ண போற மூவிஸ் பத்தி சொல்லிருக்காரு. ஒன்னு கைதி 2, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்து அவர் பண்ண போற இமிடியேட்டான படம் அமெரிக்கனோட மூவின்னு சொல்லிருக்காரு. சோ ரோலக்ஸ் விக்ரம் 2க்குலாம் முன்னாடி அமெரிக்கனோட மூவி தான் நடக்கும். கூலி படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 வரப்போறது அனிசிப்பா வந்திருக்கு. அண்ட் அதே நாள் தான் ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கருப்பு மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இன்னொரு 10 டேஸ்க்கான பேட்ச் ஒர்க் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த பேட்ச் ஒர்க் முடிச்சாதான் மூவிக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடியும். கார்த்தி 29 மூவில வடிவேலு இருக்காரா இல்லையான்னு கேட்டிருக்காரு. இருக்காருன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ராமாயண மூவிக்கான பட்ஜெட் 1600 கோடியாவது உண்மையானு கேட்டிருக்காரு. பட்ஜெட் பத்தி இப்பதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல 4000 கோடி கிட்ட நியூஸ் வந்திருக்குன்னு. வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் படம் என்ன ஜானர் மூவின்னு கேட்டிருக்காரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி நியூஸ் வந்திருக்கு. கூலி அண்ட் வார் 2 இன்னும் ரிலீஸ் ஆக எக்ஸாக்டா 1 மாசம் தான் இருக்கு. ஏன் இன்னும் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு கேட்டிருக்காரு. இன்னும் 1 வாரத்துக்கு மேல ஆகும் ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆக. காந்தா தமிழ் படமா இல்ல தெலுங்கு படமானு கேட்டிருக்காரு. அவங்க விட்ட போஸ்டர்ல தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ தெலுங்கு முன்னிறுத்தி இருக்கிறதால இது தெலுங்கு மூவியா தான் இருக்கும். சிம்பு வெற்றிமாறன் மூவிக்கான ப்ரோமோ வீடியோ என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. போன மாசமே வரும்னு சொன்னாங்க, ஆனா வரல. ஆனா மோஸ்டா இந்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன். அப்டேட் வந்தா சொல்றேன். ஹிட் 4க்கான அப்டேட்டை கேக்குறீங்க. ஹிட் 4க்கான ஷூட்டிங்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகாது, டைம் ஆகும். கார்த்தி 29க்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த படம் ஸ்டார்ட் ஆக டைம் ஆகும். காஞ்சனா 4 அண்ட் முக்குத்தியம்மன் 2 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ரிலீஸ் ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பத்தின பர்சனல் கொஸ்டின்ஸ் இதுல கேட்காதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இன்ஸ்டால கேளுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் டிக் டிக் டிக். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.